இல்லை, மற்ற சமவெளியில் இருக்கக்கூடிய சமூகங்களைப் போல மீனவர்கள் ஒரு வலிமையற்ற சமூகமாக இல்லை, வலிமையான சமூகமாக இல்லை. ஏன்னா அரசியலில் ஆளுமை செலுத்தாத ஒரு சமூகமாக மீனவ சமூகம் இருக்குது. இன்றைக்கி பழவேற்காடு, திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் கடலுக்கு போகிறோம், மீன் பிடிக்கிறோம், கரையில் அதை வியாபாரிகிட்ட விற்கிறோம், காசை வாங்குகிறோம், பொருளை வாங்கி வீட்டில் பிள்ளைங்களுக்கு உணவாக கொடுக்குறோம், உடையாக கொடுத்துறோம், படிக்க வைக்கிறோம். அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் கடலோரத்தில் இருக்கே தவிர இவர்கள் சமவெளி அரசியலுக்கு ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக இல்லாதது ஒரு காரணம். அதனால இருக்கக்கூடிய அரசுகள் மீனவர்களுடைய பிரதிநிதி வந்தால் கூட ஒரு கட்சியில் மீனவர் அணியினுடைய பொறுப்பாளராக கொடுத்து மீண்டும் அவர்களை கடலோரம் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக தான் வச்சுருக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு ஒரு வலுவான பொறுப்பை கொடுத்து மற்ற சமவெளியில் இருப்பவர்களை போல நம்முடைய கடற்கரை மீனவர்களும் பெருமையாக பெரிய அளவில் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக வரக்கூடிய நிலைமையை உருவாக்கலை எந்த அரசியல் கட்சியுமே. ஏன் அதை உருவாக்கல? அந்த மீனவர் சமூகத்தை பார்த்தால் ஒரு அச்சமா, இவங்க உள்ள வந்தாங்கன்னா பெரிய அளவுல மாறிடுவாங்கன்ற அச்சமா, இல்லை ஏன் இது நடக்கல? எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்துமா? இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தாது. உங்களுக்கு மீனவர்கள் ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு மீனவர்கள் இல்லை. மற்ற சமூகங்களில் இருக்க ஒரு தலைவர் சொன்னார்னா அந்த மக்கள் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி மீனவர்கள்ட்ட இல்லை. மீனவர்கள் சுதந்திரமாக தன்னுடைய படகை, கட்டுமரமாக இருக்கட்டும், சிறிய படகாக இருக்கட்டும், இல்லை பெரிய படகாக இருக்கட்டும், ஒவ்வொரு மீனவருமே தான் முதலீடு போட்டு வாங்கி சுதந்திரமாக மீன் பிடிக்கக்கூடிய அந்த மனநிலையில் உள்ள மக்கள். அதனால இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுங்கிற ஒரு மனநிலை காலங்காலமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லுவதை மற்ற மீனவர்கள் கேட்காம ஒரு ஒற்றுமையான ஒரு நிலை மீனவர்கள்ட்ட இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு.